ஹாய் கைஸ், இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நம்ம மீசை கோல் நகர் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஓவர் டு மீசை. மீசை எந்த மீசை மைக் எப்படி ஒரு நிமிஷம் இருங்க. எப்படி பேசுறது? நீ எப்படி வேணாலும் பேசுங்க. சரி, ஸ்கூலுக்கெல்லாம் போய் பல வருஷங்கள் ஆச்சு. ஏன் போகிறது இல்லை? படிப்பு ஏறல, என்ன பண்ணுறது? படிப்பு ஏறினா நேரம் கம்ப்யூட்டரில் போய் உட்காந்துருப்பேன். சரி, உங்ககிட்ட ஒரு தொழில் இருந்தது, அதை ஏன் உங்ககிட்ட? மெக்கானிக் தொழில் இருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ அந்த கேமராவை பார்த்து அப்படி பேசுறதுக்கு இப்போ என்ன பாரு, நான் பார்த்துக்கிறேன். நான் கவர் பண்ணிடுவேன். மெக்கானிக் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டில் தான் பண்ணுறியா? ஆமாம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நம்பி இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. கன்ஃபார்மு தான். கன்ஃபார்ம். மெட்டீரியல்லாம் இருக்கா? இன்னும் டூல்ஸ்லாம் இருக்குது. டூல்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்து பேசு. என்ன பாரு போடா, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் இருக்குது. உன்னுடைய ரொட்டீன் ஒர்க் என்ன மிஸ்? காலையில் இருந்தவொடனே என்ன, மெயின் ரோடு போகிற வேலை, பேப்பர் வாங்க வேலை. அதுவும் பெரிய வேலை இருக்குது. அதுதான் பெரிய வேலையை. உன் லைஃப்பில் பண்ண பெரிய வேலை எந்த வேலைன்னு நீ சொல்லுவேன்? அதுதான் வேலையை, பெரும் வேலை. அதுக்கப்புறம் தான் வண்டி வேலை பார்க்கறதுலாம், பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் தான். பேப்பர் போட்டு நீ ரேஷன் கடையாண்டே உட்காந்துக்கிறேன். என்ன கதை அது? ஏன் ரேஷன் கடை காவலாளியா? காவலாளி இல்லை, வண்டிங்க வரும். அப்போ தான். ஓ, மீசை எங்கே உட்காந்துக்கிறாரு? அங்கேருந்து அப்போ வரும், என்ன தேன் வருவாங்க. ஃபோன் பண்ணிட்டு அப்படியே வருவாங்க. ஆமாம். உன் நம்பரு சொல்ல. நீ பஞ்சரு எல்லாமே பார்ப்பேன். பஞ்சரு நம்மகிட்ட பஞ்சரு கிடையாது. மிச்சப்படி இன்ஜின் ஆயில் மாற்றுறது, இன்ஜின் பிரேக் ஷூ, இன்ஜின் பால்ட்டு அதெல்லாம் பார்க்கலாம். இது ஹேர்லி டேவிட்சனும் பார்ப்பியா? அது பெரிய வண்டிலாம் இல்லை, நம்ம சின்ன வண்டி மட்டும்தான். சின்ன வண்டி என்னது? ஸ்கூட்டி, அதுமாரி ஸ்பெண்டரு, அதுமாரி வண்டி தான். ஸ்பெண்டரா? ஓகே. அப்புறம் அதுமாரி வண்டி தான் பார்ப்பேன். மற்ற வண்டியில் பெரிய வண்டிலாம் புல்லட்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா எங்கே வந்து பார்க்கலாம்? இப்போ இவர் ஃபோனே பண்ணாத பிடிக்கலாம்டா அப்படின்னா எங்கே வந்து பார்க்கலாம்? ரேஷன் கடையாண்ட பார்க்கலாம். ரேஷன் கடையாண்ட? எந்த ரேஷன் கடை? பார்க்காண்ட. பார்க்குன்னு அட்ரஸ் சொன்னால் தானே தெரியும். கோலநகர் பார்க்கு. அப்படியா? சரி. ஆயில் மாற்றுறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்ககிட்ட வந்தீங்கன்னா அதை பண்ணிடலாம். ஆமாம். ஒரு நம்பிக்கை. ஓகே, யாருமே இல்லை. நைட்டு அவைலபிலிட்டி தான் உங்களுக்கு? நைட்டு எத்தனை மணி இருப்பீங்க? நைட்டு 9 மணி வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுத்துருவோம் தான். அப்படியா? சாப்பிட்டு படுத்துருவீங்க? அவ்வளோதான். அவ்வளோதான். காலையில் வந்து பேப்பர் போகிறது ஓகே, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ மத்தியான டைமில் என்ன பண்ணுவீங்க? மத்தியான டைமில் வண்டி வந்தால் பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோதான். வண்டி வரலாம்? அவ்வளோதான். வண்டி வரலன்னா உங்களுடைய ஹாபிஸ் என்னது? ஆஃபீஸ் இருந்தால் எங்கே? அங்கே தான் ஆஃபீஸு. ஐயோ, நான் தப்பாக கேட்டேன். உங்களுடைய பொழுதுபோக்கு என்னது? பொழுதுபோக்கு அங்கே தான். பொழுதுபோக்கு எங்கே? ரேஷன் கடையில் தான். ஏன் என்ன இருக்குது ரேஷன் கடையில்? எங்கேயே அப்போ தான் வண்டி எதுனா வரும், யாருனா தேன் வருவான் 4 பேர். இல்லை மிஸ்ஸா, இங்கேயும் இருக்க. இங்கே உட்காந்து. சரி, மீசைக்கு பின்னாடி வரலாறு என்ன? ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறேன் இந்த மீசை. அது வந்து மதுரை மீசை. இதெல்லாம் சொல்லாத கதை. நானும் பார்க்குற ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக வச்சுருக்கிறேன். அது வந்து குலதெய்வம், அது முனீஸ்வரன் சாமிக்கு. அதனால நீ வச்சுக்கிறியா? ஆமாம். இல்லை கண்ணை குத்தினல? கண்ணை குத்திராது, குலதெய்வம், அதனால வச்சுக்கிறோம். சரி. உனக்கு கல்யாணம் ஆகி பசங்களாம் எத்தனை பசங்க? 2 பொண்ணு. என்ன பண்ணுறாங்க அவங்களாம்? காலேஜ் படிக்கிறாங்க. 2. சூப்பர். நான் தான் படிக்காத இருக்கேன், பசங்களாவது படிக்கிட்டோம். சூப்பர். அது இன்னும் உண்மைதான், கரெக்டு தான். நம்ம தான் படிக்காத முட்டாள் ஆகிட்டான். அதுங்களாவது படிச்சு முன்னே. இதில் உன்னை பாராட்டுறேன் மிஸ். சரி, உனக்கு ஏன் பாஷான்னு கூப்பிட்றாங்க? ஏன் என்ன? அது 2 பேரும் ஒரே பேர் இருக்குது, பாஸ்கர் ராஜ்னு. அதனால பாஷான்னு கூப்பிட்றாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு பேரும் அதே பேர். ஓகே. என் பேரும் அதே பேர். அதனால உன்னை வந்து தனியாக தெரிய வைக்கிறதுக்காக பாஷான்னு கூப்பிட்றாங்க. 2 பேரும் கூப்பிட முடியாதுல்ல, அதனால இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. சைக்கிள் எங்க? 2 வீலர்லாம் பெட்ரோல் யார் போகிறது? இதுக்கு தூக்குற மெயின் ரோடுக்கு போய் எடுத்து. சைக்கிள்னா காற்று பிடிச்சமா போயிட்டு 10 வாட்டி சுற்றின்னு வரலாம் போய். ஓ, இங்கே பாருங்க கைஸ், இவருடைய கல்யாணம் வந்து எப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு குதிரை வண்டி வச்சு, குதிரை வண்டியில் சேரட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு எஸ்எஸ் மகாலில் தான் நடந்தது. எந்த இயர் மிஸ்? அது 2004. 2004. நான் வந்து அப்போ வந்து 5th படிக்கிறேன். 6th படிக்கிறேன். இவரை மாதிரி அந்த டைமில் கல்யாணம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் நான் பார்த்தது அவ்வளோதான். செம்மையாக குதிரை வண்டி வந்து குதிரை வண்டியில் தான் போயிட்டு இறங்கினாரு. பயங்கரமாக வந்தது அவரோட கல்யாணம். நான் பார்த்துட்டு ரொம்ப இதுவாகிட்டேன். என்னடா இது, இப்படிலாம் கல்யாணம் நடக்கும்? ஏன்னா அப்போ சின்ன வயசில் தெரியாது. அப்போ பார்த்தா செம மாசா பண்ணிட்டார் எல்லாமே. எப்படி சொல்கிறது, அந்த காலத்துலாம் நம்ம குதிரை வண்டிடா, எங்கே போகிறா, குதிரையை போடுறா, குதிரை வண்டி போய் நின்று வச்சிங்கன்னா நம்மளாம் தொட ட்ரை பண்ணுவோம். மச்சான் குதிரைடா, மாமா
குதிரைடா. ஃபஸ்ட்டு பையன் எனக்கு தான் குதிரை வண்டி வச்சுது. ஆமாம், குதிரை வண்டியில் கல்யாணம் பண்ணதே வந்து இவர் தான். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் யாருன்னா வச்சுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கோலநகரில் குதிரை வண்டி வச்சு கல்யாணம் பண்ண ஒரே ஆள் இந்த தலைவர் மீசை தான். மீசை அப்புறம் உன்னுடைய இதுவெல்லாம் என்ன மீசை? உன்னுடைய கட்சி பணி, கட்சிக்கு அப்பாற்பட்டு நீ என்ன இங்கே ஒர்க் பண்ணுற? கட்சி இல்லாமல், அதாவது நீ சார்ந்த கட்சி இல்லாமல் இந்த கோலநகரில் நீ என்ன நல்லா பண்ணுற, என்ன நல்லது பண்ணுற? நல்லது என்ன பண்ணுறது, நல்லது பண்ணிட்டு தாங்கிறான். என்னென்ன பண்ணுற? கார்பரேஷன் வந்தால் பெருக்கு சொல்கிறேன், தண்ணி எதனா அடிச்சுக்கிச்சுன்னா சொல்கிறேன். வீட்டில் அடிக்கடி அந்த பூசணிக்காய் உடைக்கிறது, அமாவாசை அன்றைக்கி போய் பூசணிக்காய் உடைக்கிற சர்வீஸு அதெல்லாம் கூட தான் ஓடிப்பேன். ப்ளம்பிங் ஒர்க்காக இருப்பாங்க. மல்டி டேலண்ட்னு கேள்விப்பட்டேன். நீ எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன், எந்த ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுவேன். ப்ளம்பிங், எலக்ட்ரிஷனு, மெக்கானிக்கு எல்லாமே பண்ணுவேன். எலக்ட்ரிஷியனு, ப்ளம்பிங்கு, மெக்கானிக்கு, வேற என்ன? அதான் காவா கூட்டுறது, கொத்தனார் வேலை, கட்டுவலை போடுறது எல்லாமே பண்ணுவேன் நீ. ஆமாம். எப்படி கற்றுக்கணும் சார்? எனக்கு டேலண்ட்டு தான். அறிவு யூஸ் பண்ணணும். படிக்கலைன்னா கூட அந்த டேலண்ட் வரணும். அந்த எப்படின்னா படிக்கலனா கூட அந்த ஏட்டு கல்வியிலனா கூட பார்த்து கற்றுக்கணும். எது வந்தாலும் தொழில் வந்து ஒரு நுண்ணியமாக பார்த்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை கற்றுக்கினா தான் அது கற்றுக்க முடியும். ஆனால் இன்னி வரைக்கும் நீ மறக்கல, அது என்ன பண்ணன்றதை மறக்கல. அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்ட்ராங் மென்டாலிட்டி யாருக்கும் வராது. வேறு எது கட் பண்ணு போ. கட் பண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு பைத்தியம்